கிழக்கு மாகாண சபை ஆட்சியில் பங்காளர்களான தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாகாண சபைக்கான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள தவறியுள்ளதாக மாகாண சபை உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவிக்கின்றார். பேத்தாளை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை கூறினார். 2008ஆம் ஆண்டு நாங்கள் மாகாணத்தை பொறுப்பேற்று ஆரம்ப காலங்கள் சென்ற பொழுது 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிகிறது. பின்னர் நாங்கள் அபிவிருத்தியை மாத்திரம் செய்தோம். அதிகார மையமான ஒரு மாகாண சபையை காணி போலீஸ் அதிகாரங்கள் ஏனைய விடயங்களை பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் அதுக்கான முன்னேற்பாட்டை நாங்கள் செய்து கொடுத்து கொண்டு வந்தோம். இப்பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் செய்து காட்டிய அந்த மாகாண சபையை இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொறுப்பேற்று செய்திருக்கிறதா, அதிகார விஷயங்களை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறதா என்றால் ஒன்றுமில்லை. இரண்டும் நடக்கவில்லை. அதிகார ரீதியான முன்னேற்றம் அங்கு வரவில்லை, அபிவிருத்தி ரீதியான முன்னேற்றத்தையும் நாங்கள் காணவில்லை. ஆகையால் எங்களால் கூட செய்யக்கூடியவற்றை கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காரர்கள் செய்யவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதை நீங்களும் எண்ணி பார்க்க முடியும். அதை வைத்து பயனடைகின்றவர்களாக இன்று மிகப்பெரிய பலவீனம் வாய்ந்த அமைச்சர்களாக துர்ராஜ்சிங்கம் அவர்களும் தண்டாயுதபாணியார்களும் இயங்குகிற பொழுதோ அவற்றை சாதகமாக பயன்படுத்துகிற ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார். இது முஸ்லிம்களுடைய அவர்களுடைய ஆளுமை அல்ல, அவர்களுக்கு இருக்கிற இயலுமை அல்லது அவருடைய சமூகம் சார்ந்த அதிகூடிய பார்வை என்று சொல்ல முடியும். அவர்கள் தென்கிழக்கு அதிகாரத்தை மாத்திரம் கேட்டவர்கள் இன்று கிழக்கு மாகாணத்தை ஆட்சி செய்து கொண்டு அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகமான ஆசனங்களை வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் அதிகூடிய தலையீடு செய்து வேலைவாய்ப்புகளை மேனிய விடயங்களை அனுபவிக்கிறார்கள் சொன்னால் அது அவர்களுடைய சாணக்கியம்.